டிஃபன் குழம்பு ஸ்டைலில் சூப்பரான சுண்டல் குழம்பு எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. கடாயை வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் நான் வந்து தனியாக ஆட் பண்ணியிருக்கேன், 1 ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணியிருக்கேன், 1 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 2 கிராம்பு, 20 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் 2 பெரிய தக்காளி, 1 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 2 ஸ்பூன் நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இதை நம்ம ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் வந்து 2 ஏலக்காய், 1 துண்டு பட்டை, கொஞ்சமாக நான் வந்து சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன், 1 மராத்தி முக்கு ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி 1 அன்னாச்சிப்பூ ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயம் உள்ள ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 பச்சை மிளகா, இது கூட நம்ம 8 மணி நேரம் ஊற வச்ச சுண்டல் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு கொத்தமல்லி இலை தூவி நம்ம வந்து ஒரு 3 விசில் போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக சுண்டல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி